ஹலோ வியூவர்ஸ், காலை வணக்கம். வெயில் வந்தாச்சு. என்னோடய மனசு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அது எப்படி நான் சொல்கிறது அப்படின்னு தெரியலை. அப்புறம் வந்து என் மனசு கஷ்டத்துக்காக தான் நம்ம வந்து என்ன செய்கிறோன்னா, மாடி தோட்டத்தையும் நம்ம வச்சுட்டுருக்கோம் இல்லைங்களா. பாருங்கள், இந்த இதுதான் அந்த நான் சொன்ன திராட்சைங்க. அந்த திராட்சையை 2 நாள் ஊற வச்சுருக்கேன். திராட்சை சாரிப்பா, மனசு குழம்புறது. என்னன்னா பேரிச்சம்பழத்தை நான் வந்து இப்போ இது கொடுத்துட்டு நம்ம இதோட ரிசல்ட்டை வந்து பார்க்கலாம், சரிங்களா. ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருவாங்க திராட்சையில். அப்புறம் வந்து கருவேப்பிலை செடியை கூட கொடுக்கலாம். ஆனால் என்கிட்ட வந்து கருவேப்பிலை செடி வந்து வரமாட்டேங்கிறதுங்க. கருவேப்பிலை செடி வந்து எல்லாருக்குமே வந்து வரும்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. பாருங்க, வெயில் வந்துட்டு கிளார் அடிக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நேற்றுக்கு நான் ரொம்பவே இந்த பாருங்கள், கருவேப்பிலை செடியை பாருங்கள் வாடி போய் அதுக்கு கொடுக்கலாம். ரொம்பவும் பூக்கள் இல்லை. நேற்றுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு. ஏன்னா தண்ணி இல்லாமல், கரண்ட் இல்லாமல், எனக்கு தண்ணி மோட்ரு போட முடியாமல் நேற்றுக்கு நான் தண்ணி விட முடியல. எனக்கு அது ஒரு பெரிய இதாகிடுச்சு. சாயங்காலம் வந்து அப்படின்னு நான் செடிகள் எல்லாம் பார்த்துட்டு தான் போனேன். அது கொஞ்சம் வாடி இருக்குது. சங்கு புஷ்பம் நேற்றுக்கு கரண்ட் இல்லாமல் தண்ணி விட முடியல. செடிகள்லாம் கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருக்குது. வெண்டைக்காய் பூ இருந்தது நினச்சேன். சுட்டுட்டேன். மாடி தோட்டத்தை சில சமயம் கைவிட்டுடலாமா அப்படின்னு கூட நினைக்க தோணுது. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா என்ன சொல்கிறது, வாங்க இந்த கத்திரிக்காயை பார்க்கலாம். கத்திரிக்காயே எங்கே ஒளிஞ்சின்னு இருக்க. இந்த குட்டிலேயே வந்து பழுத்துறதுங்க, ஏன் தெரியல. இந்த ஒரு கத்திரிக்காயா. அப்புறம் வந்து இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது. இங்கே ஒளிஞ்சின்னு இருக்காங்க பாருங்கள் ஒரு கத்திரிக்காய். பிஞ்சிலேயே பழுத்ததும்பாங்க. அப்புறம் இங்கே ஒரு குட்டி கத்திரிக்காய் பார்த்தீங்களா, செடி வாடிட்டு பார்த்தீங்களா. தண்ணி ஒரு நாள் உங்களுக்கு கொடுக்கலன்னா ஃபுல் வெயிலில் நிற்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் மகேந்திரன் நந்தினிங்கிறவங்க வந்து, அம்மா நீங்கள் வந்து இந்த மாடி தோட்டத்தை எந்த காரணம் கொண்டு நீங்கள் கைவிடக்கூடாது. யூடியூப்பில் ஒவ்வொருத்தர் வந்து என்னெல்லாமோ வாங்குகிறாங்க. நீங்கள் வந்து அப்பா உங்கள் கணவர் ஞாபகமாக நீங்கள் வச்சுருக்கீங்க. அதனால் அந்த தோட்டத்தை வந்து நீங்கள் கைவிடவே கூடாதுமா. உங்களுக்கு வந்து அதுதான் ரிலாக்ஸ் அப்படின்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸுமா. ரொம்ப தேங்க்ஸு. நான் வந்து மாடி தோட்டத்தை கைவிட்டுலாங்கிற எண்ணம் இருக்குது. ஆனாலும் நான் விட மாட்டேன். ஏன்னா என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இந்த மாடி தோட்டம் தான். எனக்கு கவலைகளை மறக்க செய்கிறது. ஒரு காயை பார்த்தோன்னே, பூவை பார்த்தோன்னே எல்லாம் மறந்துடுவேன்.